Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது யோவான் 16:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நம் இயேசு சொல்லுகிறார். உண்மையாகவே இந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சிலுவைக்கு முன்பாக தன் சீஷர்களிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னோம் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அன்று இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது சீஷர்களை பார்த்து ஏளனமாய் சிரித்து சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்களோ அழுது புலம்பினார்கள், துக்கமாயிருந்தார்கள். ஆனாலும் அவர் சொன்னது போலவே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தம்முடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை தந்தார். வெளியிலிருந்து உலகத்திலிருந்து வரும் சந்தோஷம் நிலைக்காத தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவன் நமக்கு அருளின பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் இருந்து உண்டாகும் சந்தோஷம் நிலையானது. ஆமென். நித்தியத்திற்கு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை நிற்கிறது என்ற சந்தோஷத்தோடு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஸ்திரியானவள் பிரசவ காலத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து துக்கப்படுகிறாள். ஆனாலும் பிள்ளை பிறந்தவுடனே அந்த குழந்தையின் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு வருகிற சந்தோஷத்திற்கு ஈடு இணை இல்லை. அவள் மறுபடியுமாக அந்த துக்கத்தை அவள் நினைப்பதில்லை. அதே போல தேவன் இப்பொழுதும் உங்கள் துக்கத்தை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் என்ன கஷ்டத்தோடு துக்கத்தோடு இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கும் காரியம் உங்களுக்குள் இருக்கும் தேவன் அற்புதத்தில் முடிய செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் ராஜா, நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, மனதின் ஆழத்தில் இருக்கும் துக்கத்தை நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தினால் அப்பா அவங்க மனம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படிக்கு நீர் அவர்களை சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.